ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து மெரினா மால் போக போகிறோம். மெரினா மாலில் வந்து டாப் குக் டூப் குக் அவங்க வந்து இந்த சீசன் 2 இப்போ நடந்துச்சுல, ஸோ அவங்க எல்லாமே அந்த பார்ட்டிசிபேட் பண்ண செலிபிரிட்டிஸ் எல்லாமே வராங்க. ஸோ அது சீசன் 2 ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இல்லை இப்படின்னா சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து மெரினா மால் ஈவினிங் 6 o'clock வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க, இந்த சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ போய் பார்த்துருந்தோம். இவங்க பிரீதா அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க, மோனிஷா அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து டெல்னா டேவிஸ் அவங்க வராங்க. ஸோ எனக்கு டெல்னா டேவிஸ் வந்து அவங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி அப்படின்னா, எங்கள் அம்மா கூட சேர்ந்து நான் சன் டிவி பார்த்து அதில் ஒரு சீரியல் வரும் ஆடுகளம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆடுகளம் சீரியலில் வந்து அவங்க ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால எங்கள் அம்மா கூட சீரியல் சேர்ந்து பார்த்து அவங்கள வந்து பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபேன் நான். ஸோ அவங்கள போய் நேரில் பார்க்க போகிறேன்றது ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த ஷோ ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ள வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் நம்ம மெரினா மால் போய் அந்த இடத்துல போய் நம்ம அந்த வைபை போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க போகலாம். எனக்கு சமைக்க தெரியாது, இப்படி ஒரு ஷோவில் எங்களையும் கூப்பிட்டு நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரம்மா வந்து சொல்ல அப்படியே நான் முன்னாடி உட்காந்து கிண்டிகிட்டு இருக்கேன். ஃபீலிங் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாம் அந்த ஷோ பார்க்குறீங்களா? ஓகே, ஒருவேளை பார்க்கல அப்படின்னாக்க புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 6 o'clock வந்து இந்த ஷோ வந்து ப்ரீமியம் பண்ணுறாங்க. டாப் நாச்சாக இருக்கும், டெஃபினட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு விஷயம் பெருமையாக சொல்லி ஆகணும், ஃபார் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்கேலுக்கான ப்ராஜெக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு ஒரு தடவை பலமாக மீடியா நேஷன்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டாப் குக்கிங் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் டெஸ்ட். வாங்க இந்த போங்க. சக்தி சூப்பர் சக்தி, தேங்க்யூ ப்ரோ, நைஸ். அதாவது ஒரு 4 ஆங்கர் ஒரே ஷோவில் மேலே நிற்கிறோம். ஐயா கேள்வி கேளுங்க பிஜேபிக்கு. யாரும் பார்க்க கூடாது. சரி ஓகே, ரெடியா? ஆப்போசிட்ல நில்லுங்க. வாங்கி இந்த பக்கம் வாங்க. என்ன தெரியுங்க வாங்கி? டேய் பெண்மையா கொஞ்சம் நெகம் பண்ணிருக்கேன்டா, அதனால ஒண்ணுமே தொட முடிய மாட்டேங்குது. சூப்பர். தமிழ் லெக்சர் கேட்டா தமிழ். ஆனா கேர்ள்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது சிவாங்கி பார்த்தப்பறம் தான் எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த நெயில்ஸ் நல்லா ஒரு பெண் விழுந்தா தூக்கி கொடுக்க சிவாங்கி இருக்காங்கன்ற ஒரு சின்ன ஒரு சான்றிதழ் தான். ஐயோ ஓகே ஓகே, கேளுங்க கேளுங்க. ரெடியா இருக்கீங்களா? உங்க 2 பேர்ல யார் செட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருவாங்க? ஏய் ராகேஷ் தப்பை ஆக்சுவலி நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இது ஈவெண்ட் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2 மாசமா ஈவெண்ட் எதுவுமே வரவே இல்லை. வரலன்னா ஈவெண்ட் இருக்கு, நீங்க வரல. நான் பேசுறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எம்எம் திருவிழா ஒரு ஈவெண்ட் எல்லாரும் சந்திக்க ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா, இந்த சத்தியம் தேட்டர்லாம் சின்ன ஆடியோ லஞ்சில் ஒரு 100 பேர் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நினைச்சு வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே ஜனநாயக ஆடியோ லஞ்சில் என்ன வைப் இருக்குமோ, ஒரு மகாத்தாரி சொல்லுவோம் அந்த அளவு ஒரு வைப்பு. ஏன்னா ஒரு 8 மணி நான் வந்தேன், ஒரு 8:30 மணிலேருந்து நான் இப்போ ஏன் பயந்துட்டே இருந்தேன்னா டைம் 9 ஆயிடுச்சு. எப்படியே கூட்டம் கிளம்புறேன், நான் எண்ணிட்டே இருக்கேன். கூட்டம் போயிட்டே இருக்கேன்னு. பட் ஆனால் அவன் எதுக்கு எண்ணிட்டு கேப் எப்போ வரும்? ஒரு மிகப்பெரிய ரெஜிமெண்ட் வந்துட்டாங்களா? மாமா பின்னாடி வாங்க வாங்க. இதுக்கு தான் அந்த 5 மினிட்ஸா? இந்த காஸ்டியூம்காக தான் 9:30 மணி ஆக்கிறியா நீ? எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க. இவங்க வர்றதுக்காக மட்டும் தான் நீங்க 9:30 மணி ஆக்கிட்டீங்களா? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஃபர்ஸ்ட் இப்போதானா? இல்ல உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க சில பேர் டக்குன்னு தேங்க்ஸ் பண்ண சொல்லிடுறேன். எப்படி சொல்றது, இங்க எங்கடா இருக்காங்க? ரூஃபா மேம் எங்கடா? ரோஃபா மேம் அவங்க. ஓகே ரோஃபா மேம். மேம் வந்து பிரதிபா மேம் வரலையா மேம்? சேட்டை படுத்தவங்க அமலா பால் சபீரா 2 பேர் ஒன்றாவே சுற்றுவாங்க. ஸோ எங்கள் ரோஃபா மேமும் சரி, அவங்க எங்கள் பிரதிபா மேம் கடைசி வரைக்கும் இதேமாதிரி ஜோடியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இல்லை ஜோடி மீன்ஸ் ஃப்ரெண்டாக நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னேன் மேம் நான். அண்டு ஐயோ டக்குன்னு வாயில் வர வார்த்தை வரலையே, டெல்லாம் வந்துடல. ஓகே இப்போ வார்த்தை வராது. முதல்ல வரல நீங்கள், இப்போ வார்த்தை வரல நீங்கள். ஒருத்தரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், மங்காத்தா ஸ்டைலில் சொல்லலாம் மச்சான். C7 டிசிடி டைரக்டர் பார்த்தி அண்ணன், அப்புறம் வந்து தாராவூர் எஸ்ஐ நம்ம ராம் செஃப், அப்புறம் ரீஜனல் பார் ஓனர் ஏட்ரியன், அவரோட ஃப்ரெண்டு செருப்பா மேம், கடைசியா வந்து சேர்ந்தவர் தான் எங்க சார். பட் சார் சீரியஸா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றோம். ஏன்னா இந்த ஷோ ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு வருது, ரெஸ்பான்ஸ் வருது, இதெல்லாம் வருதுன்னா முக்கியமான காரணம் எங்களோட பட் சார் தான். அந்த ஷோக்கு
ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்களே, அதுக்கு எங்க ஷோக்கு அவ்வளவு கொடுத்துருக்காரு. ஒரு ஷோல வந்து இப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து ஓகே இவங்க கிட்ட நான் ஃபேன் ஆகிறேன், இவங்கள ஃபேன் ஆகிறேன், இவங்கள ஃபேன் ஆகலாம். ஆனா ஒரு ஷோல இருக்கிற 23 ஆர்டிஸ்டும் ஒருத்தர் ஃபேனா இருக்கணும், அது பச்சா இருக்கிற மாதிரி இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் இன்ஸ்பயரான ஒரு ஆளு. ரொம்ப ஹாப்பி. அதான் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு. மீடியா பேசன்ஸ்ல இருந்து வந்துட்டு பொங்கல் ஷோக்கு வந்துட்டு உன்னை கூப்பிட்டுருந்தாங்க. இல்ல வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு. இல்ல கட் பண்ணி ஸ்டோரியில வந்துட்டு பார்க்கும்போது டெல்னா கூட வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க நீ. தெலுங்கா பாட்டு வேற அதுவும். இல்ல டெல்லா பத்தி நான் உண்மையில ஒன்று சொல்லணும். நீங்க சொல்லுங்க, நான் உண்மையான அதாவது சொல்றேன். அஃபியா மாதிரி இல்ல மச்சான், ஃபிஷ் வித்தவுட் வாட்டர், மீன் தண்ணி இல்லாம இருக்க முடியாது. அதே மாதிரி ஷோல டெல்லா இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்து இங்க இருக்க முடியாது. அந்த அளவுக்கு டெல்லா வந்து சீரியஸாவே சொல்றேன், அந்த ஸ்பேஸ் மட்டும் எனக்கு கொடுக்கல. டெல்லா மட்டும் நான் ஏன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு டெல்லா சுத்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன நொய் நொய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சொல்றீங்க அங்க பார்த்து சொல்லுங்க. நான் ப்ராப்பர் ரேங்கர். இது சாரி, ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க உட்கார்ந்துருப்பேன். நான் கூட அதே சொல்ல ரீல்ஸ் எடுக்க லேட் ஆயிடுச்சு. பாவிங்கள ஒரே ஒரு ரீல் தான் நான் எடுத்தேன். அதுவும் எங்க ரீலுக்கே இப்படி சொல்றீங்க? இல்ல மச்சான், அதுவும் அவன் வந்து கொஞ்சம் அவன் வந்து கெஞ்சுறானா? ஒரு நிமிஷம். இல்ல சார். இருந்தா யாரும் ஜனநாயகத்தின் அடிப்படையில ஒரு நிமிஷம். எங்க ஒரு ரீலுக்கே இப்படி சொல்றல. நான் சில ஒருத்தர் பேர் சொல்லி தஷ்வத் கண்மணின்னு ஒரு பேர் எங்க இருக்காங்க. அங்க இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க உங்க வாழ்த்துக்கள், உங்க பேர் ரொம்ப பிடிக்கும். நீங்க கல்யாணம் பண்ணி கல்யாண போட்டோவை ஒரு 4 தான் போட்டிருப்பீங்க. டில் டேட் ஜனவரி 30, 2026 இது 157 ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. வெரி குட். நான் முடிவு பண்ண மச்சான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட்டாங்க. அதான் மச்சான், இவங்க கல்யாணம் பண்ணுது, நம்ம கல்யாணம் பண்ணி ரீல்ஸ் போடலாம். ஓகே, அந்த மாதிரி ஃபுல் ரீல்ஸா பண்றேன். இந்த மாதிரி நாங்களும் ஆசைப்படுறோம். அவனுக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுச்சு. ஃபர்ஸ்ட் 10 நல்லது நடக்கும்னு சொல்லி ரொம்ப இருந்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த பேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த ரீல்ஸ் அப்போ என்ன சொல்லுவேன், டெல்னா அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம அம்மாங்களா? உங்க அம்மா டெல்னா போடுறேன். எல்லாம் நீ ஷோ பத்தி சொல்லு, எல்லாத்தையும் பேசுமா. தேங்க்யூ மக்களே. டிசிடிசிக்கு நீங்கள் கொடுத்த ஒரு வரவேற்பு வந்து கண்டிப்பாக எங்களால் மறக்க முடியாது. டிசிடிசி மூலமாக வந்து எனக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைச்சிது, அதிர்ச்சியை கிடைச்சிது, மோனிஷாவை கிடைச்சிது. ஃப்ரெண்ட்ஷிப் தானே அதிர்ச்சி இல்லையா? ஆமாண்டா, ஆமா. ஏய் சக்தி, 1000 பொண்ணு கிட்ட பேசலாம், ஆனா ஒரு பொண்ணு கிட்ட தான் மௌனமா பேச முடியும். நான் மௌனமா டெல்லா கிட்ட பேசுவேன். ஓகே, இப்போ பேச முடியும். அதிர்ச்சியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒருத்தருக்கு வர போறாங்க. டேய் இன்னுமா? டேய் அப்பா பெரிய கூட்டு வந்துறாதீங்க அவனே. சரி, ஓகே. பேசுமா, வேற ஏதாவது இருக்கா? உண்மையாவே நிறைய பேர் வந்துட்டு, நிறைய பசங்க வந்துட்டு உங்களை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் வந்து பாக்குறீங்களா, விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரே ஆன்சர் தான், ஆமாவா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்டா இப்படி கேட்குற? அது எனக்கு ஆமாவா இல்லையா? டேய் எது ஆமா எது இல்லை எனக்கு புரியல. எது இல்லடா, ஷோ சீசன் 3 வருதா இல்லையா அப்படின்றது. சீசன் 3 கண்டிப்பா வருது, கூடிய சீக்கிரம் வந்துடும். இல்லை மேம் எங்க இருக்காங்க மேம்? Ma'am வந்துட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ இன்னொன்னு கேட்குறோம், இல்லையா சொல்லு. சரி, ஓகே, வெரி குட். ஆனா உண்மையாவே குட் பேர். ஆக்சுவலி டிசிடிசி ஷோல வந்து மச்சான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேரா வர வேண்டியது. இருடா, அவனுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்களா? சந்தோஷமா? அவ்வளவுதான். எப்படியாவது ஒரு பையன் வாழ்க்கையாவது கிடைக்கணுமே. அப்படியே சூப்பரா ஹாப்பியா இருக்கியா? 3 பொண்ணுங்களை அவன் போய் பார்த்துட்டான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க வீட்டுல பொண்ணு பாக்குறேன்னு சொன்னாங்க. சரி பாருங்க சொன்னது செட் ஆகல. அதுல பேசிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு புரியல, எனக்கு பேசிட்டு தான் வச்சா இருக்கோம். அப்போ திரிஷாவோட வாழ்க்கை யார் திரிஷா? பிரீதா டு ஸ்டேஜ். பிரீதா அதிர்ச்சி. அந்த பக்கம் உனக்கு இந்த பக்கம் தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சூப்பர். கூட்டிட்டு வந்துட்டீங்களா எல்லாரையும்? சரி, பிரீதா எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. ஒரே ஒரு வாட்டி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஏண்டா அவங்க தான் கத்திட்டு that sound is because of chicken we gave no chicken தானே. சரி, ஓகே.
எல்லாருக்கும் தேங்க்யூ இங்க வந்ததுக்கு. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க, அதுக்கே பெரிய தேங்க்யூ. ஏன்னா வந்ததுலேருந்து நாங்களும் பார்க்குறோம், சலிக்காம எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ இங்க எல்லாருக்கும் கொடுத்த எல்லா வரவேற்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது இல்ல டிசிடிசி சீசன் 2 ஸோ ஒரு ஃபேமிலியா இப்பதான் ஒரு செலிப்ரேட் பண்றோம். ஸோ எப்படி இருக்கு, ஹவ் யூ ஃபீல்? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி எல்லாரையும் வந்து பார்த்து, உங்க எல்லாரையும் உங்க பாட்டெல்லாம் கேட்டு உங்க டான்ஸ் எல்லாம் பார்த்து என்டர்டெயினா இருக்கும். நம்ம அப்புறம் நான் பார்த்தின் அவரே டேரக்டர் பார்த்து ஓ அவரே இப்பதான் தெரியுங்களா? இல்ல நான் பார்த்தினை பத்தி சொல்றோம். அதான் ஒரு நல்ல கோலான அவருக்கு கண்ணுக்கு அதெல்லாம் கண்ணு அதுதான். கேட்காது. இப்ப எதுவும் சீசன். கேட்காது. ஏன்னா எங்க பார்த்தின டேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரியல சொல்றேன். அவர் ரொம்ப ஜாலியான செம கூலான ஒரு டேரக்டர். ஆனா அவரே டென்ஷன் ஆக்குறபடி ஒரு சீசன் டிசிடிசி 2ல வந்து ஆங்கரா வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க. நான் கொஞ்சம் அப்பப்போ சில கருத்துக்கள்லாம் சொன்னேன். அப்பார்ட் ஃப்ரம் பட் சார் அதுக்கும் நிறைய ஷேர்லாம் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்க இவ்வளோ பேர் வந்து பார்க்கறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இவ்வளோ சியர் பண்ணிட்டு. ஸோ தேங்க்யூ.